ஹாய் சொந்தங்களே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது ஐஸோட கொஞ்சம் என்கவுண்டர்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் ஆர்டிக்கல்ல பார்த்தோம். அதுல விசா ஹோல்டர்ஸ் பர்டிகுலர் சினாரியோஸ் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மிஸ்லீடிங் அண்ட் ஒரு சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபியரா இருக்க மாதிரியான சில நியூஸ் ஆர்டிக்கல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு ஆக்சுவலா நம்ம அட்டானி கிட்ட என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், நோ யோர் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது எந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அப்படி அந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம எப்படி வந்து என்னென்ன கேள்வி கேட்கலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்மளோட ஃபேவரட் அட்டார்னி மேரி கெனடியோட பேசி நம்ம லீகலா என்னென்ன விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் எல்லாருக்கும். ஓகே, ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது எந்த இடத்துல பாசிபிளி ஒருத்தங்க வந்து இந்த ஐஸை வந்து என்கவுண்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணணும். நீங்க என்ன வீசால என்ன சிச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் யோர் வியூவர்ஸ் வந்து ஒரு லீகல் டாக்குமெண்டட் நான் இமிக்ரண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன்ல போகும்போது நீங்க எந்த ஒரு வேலிட் லீகல் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போதும் உங்களோட ரைட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் பர்சன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக இருந்தாலும் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணிக்கணும். இஃப் யார் என்ன லீகலி ப்ரெசன்டபிள் டாக்குமெண்ட்ஸ், அப்போ உங்களோட ரைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணும்போது ஆல் தட் யூ நீட் டு கேரி இஸ் அன் ஐடென்டிட்டி ஆஃப் யுவர் ரெக்கார்ட் ஆஃப் ஹூ யூ ஆர் அப்படின்னு. இப்போ யூ ஆர் ஆன் their டேட்டாபேஸ் யூஆர் அ நேஷனல் த்ரெட் இல்லை செக்யூரிட்டி த்ரெட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்கும்போது தான் there are many things that you have to be very much concerned about if you're in a domestic travel. இப்போ யாரெல்லாம் வந்து we can consider like high risk and யாரெல்லாம் வந்து it's like you don't have to worry அப்படின்ற மாதிரி? ஸோ நான் வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கணும். இட்ஸ் நாட் அ சாய்ஸ், எப்போவுமே அது கிடையாது. இப்போ இன் பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் எனக்கு வந்து இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து எனக்கு ரிவோக் ஆனதே தெரியாது. இஃப் தேர் இஸ் எனி திங் தட் ஹஸ் பீன் இன்வால்வ்ட், ஒரு இட் மைட் பி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்க்காக ஒரு காப்ஸ் வந்திருக்கலாம். நீங்கள் அசியூம் பண்ண முடியாது. There is a very high possibility this arrest has initiated ஒரு உங்களோட விசா ரெவோகேஷன். ஸோ இமீடியட்டா நீங்க அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா விசா ரெவோகேஷன் இமெயில் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன அரெஸ்டா இருக்கலாம். இட் டசன்ட் ஹாவ் டு பி அ கன்விக்ஷன். ஸோ நம்ம அசியூம் பண்றது என்னன்னா, நான் என்ன காப்ஸ் லோக்கல் காப்ஸ் வந்துட்டு போனாங்க இல்ல. நான் இப்போ பாக்குறேன் அப்படின்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் கூட அவங்க 2 தடவை இந்தியா போயிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ரியல் சினாரியோஸ் ஆக்சுவலா. இந்தியா போயிட்டு அவங்க வந்திருக்காங்க. இங்க என்டர் ஆகும்போது சிபிபில என்டர் ஆகும்போது they said your visa has been revoked. இன்னொரு இன்சிடென்ட் வந்து அவங்க ஏர்போர்ட்ல போர்டு ஆகும்போது your visa is not valid அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க பாக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, the earlier 2021ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டோட visa has been revoked. நீங்க சாதாரணமா இருக்கீங்க, you have everything valid with you. ஒரு H1Bல இருக்கீங்க, H4ல இருக்கீங்க, ஒரு ஒரு law abiding citizen-ஆ இருக்கீங்கன்னா, நீங்க திரும்ப எல்லாத்த போத்தும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஒரு பேனிக் ஆக வேண்டாம். ஓகே மேம், இப்போ இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா இப்போ H1Bல ஒருத்தர் இருக்காரு, அவரோட விசா வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, விசா ஸ்டாம்ப் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. ஆனால் H1Bயை வந்து கரெக்டான டைம்ல அவர் வந்து ரெனியூ பண்ணிட்டாரு. இந்த ரெனியூவல் இஸ் இன் பெண்டிங். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் 240 டேஸ்ல ஹீ கேன் லீகலி ஸ்டே அண்ட் ஒர்க். ஸோ இந்த சுச்சுவேஷன்ல இப்போ டிராவல் பண்றாரு, டொமஸ்டிக் டிராவல் பண்றாருன்னா இவருக்கு வந்து ப்ராப்ளம் வருமா? டொமஸ்டிக் ட்ராவலில் வந்து ப்ராப்ளம் வராதுங்க. ஏன்னா அவங்களோட ஐடி கார்டு, அந்த ஒரு டிரைவர்ஸ் லைசன்ஸ், வேலிட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் இல்லை பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கூட அதுதான் அவங்களோட வேலிட் டாக்குமெண்டேஷன். அவங்கள வந்து இவங்களை வந்து இன்னும் மோர் they want to, as I said earlier, for any other reason they are going to have him on the second level of interrogation மாதிரி போகணுன்ற நெசசிட்டி இல்லாத போது that's not a problem. எனக்கு இந்த 240 டேஸை வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நிறைய இடத்துல பார்க்குறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 240 days is not from the date of filing of your H1B. 240 days எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா உங்களோட எக்ஸ்பைரி ஆஃப் த I-94. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு சினாரியோக்கு சொல்லலாமே, நீங்கள் லாஸ்ட் இயர் செப்டம்பர் 30th உங்களோட I-94 2025ல முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்களோட H1B filed was in August 1st of 2025 அப்படின்னு வரும்போது
நீங்க 240 டேஸ் எப்போ கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அது செப்டம்பர் 30th இருந்து கால்குலேட் பண்ணி 240 டேஸ் வரைக்கும் யூ ஆர் எலிஜிபிள் டு கன்டின்யூ டு வொர்க் அஸ் லாங் அஸ் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன். இதுல இன்னொரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. நான் ரொம்ப டீப்பரா லீகலா போகல. எக்ஸ்டென்ஷன் தான் முக்காவாசி கன்சர்னிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து யூ கேன் கன்டின்யூ டு ஒர்க் டில் 240 டேஸ் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஸ்டாப் ஒர்க்கிங் அண்ட் யூ கேன் ஸ்டே இன் த கண்ட்ரி லீகலி. நீங்க கண்டினியூ இங்க இருக்கலாம், பட் ஆனா வேலை பார்க்கக்கூடாது. இதுல நீங்க வந்து I-94 முடியும் போதே உங்களுக்கு வந்து யூ ஆர் கேரிங் லாட் மோர் ஆஃப் ரிஸ்க் வித் யுவர் ஃபைலிங். Okay, so I understand certain places you don't have the control of you as an employer தான் அவங்க நிறைய இடத்துல, அதுவும் இல்லாம கார்பரேட்ஸ்ல பார்க்கும்போது MNCஸ்ல வந்து there are very limited roles as an individual you are able to do that. ஆனா அதையும் மீறி நீங்க 240 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. when it comes to 180 டேஸ் இருக்கும்போதே ஒரு ப்ரீமியம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஃபைல் பண்ணணும். உங்களோட ஃபைலிங்ஸை வந்து ப்ரீமியம்ல அப்கிரேட் பண்ணணும். ஈவன் பிஃபோர் தட் நீங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எவ்வளவோ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ் ஆர் டிபெண்டிங் ஆன் யோர் வீசா ஸ்டேட்டஸ். More concerning for me is on the social background of families. அப்படி இருக்கும்போது எம்ப்ளாயிஸ் அஸ் ஆல் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ நீங்க ஒருவேளை இது டினை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட லைக் ஃபார் எனி ரீசன் ஆஃப்டர் 240 டேஸ்லையும் அப்கிரேடே பண்ணறது இல்லை, லெட் இட் கம், ஏன்னா நான் வேலை மட்டும் பார்க்காம இந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னும் போது கான்சிக்வன்சஸ் ஆர் வெரி ஹை. ஏற்கனவே உங்களோட I-94 எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஈவன் தோ யூ ஆர் நாட் கன்சிடர்ட் இஸ் அன் அன்லாஃபுல் ஸ்டேட்டஸ் பிகாஸ் யுவர் டிசிஷன் ஆஃப் த H-1B இஸ் ஸ்டில் பெண்டிங். அப்படி இருந்தா கூட யூஆர் கேரிங் எ ஹியூஜ் ரிஸ்க். ஒரு 300 டேஸ்ல உங்களோட H-1B டினை ஆயிடுச்சு ஃபார் எனி ரீசன் அப்படின்னும் போது இந்த அக்குமுலேஷன் ஆஃப் யோர் டைம் வித்வுட் அன் I-94 தட் மேட்டர்ஸ் அஸ் வெல். நீங்க வந்து தென் த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் ஆன் யூ. இல்லை நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னோட ஸ்டேட்டஸ் இஸ் கெட்டிங் ஓவர் ஒன்லி ஆன் த 3 ஏன்னா டிசிஷன் எனக்கு இப்போதான் வந்தது. இதெல்லாமே ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வரும்போது ஐ வுட் ஸ்ட்ராங்லி சே தட் நம்ம வந்து I-94க்கு முன்னாடி என்ன செலவு பண்றோமோ ப்ரீமியம்க்கு அது ஒரு ப்ராசஸா இஃப் பாசிபிள் யூ கேன் என்கரேஜ். ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல் டு ஃபைல் ஃபார் அ ப்ரீமியம் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேம், இப்போ ஒருத்தங்க கிரீன் கார்டு இருக்கு அவங்களுக்கு, ஆனா அவங்களோட பாஸ்ட்ல ஏதோ ஒரு சின்ன மைனர் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஏதோ ஒரு சின்ன கிளாஸ், ஒரு சின்ன அரெஸ்டோ ஏதோ ஒன்று அப்படி ஆயிருக்குன்னா அது வந்து அவங்களை இப்போ டொமஸ்டிக் டிராவல் பண்ணும்போது ஹாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் டிசிஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு கன்சர்ன் வந்துருச்சு. ஈவன் ஆஃப்டர் த பீங் அ கிரீன் கார்டு ஹோல்டர், அது வரைக்கும் நான் ரொம்ப சேஃபா இருக்கிறேன்னு நினைச்சவங்களுக்கு கூட இப்போ கன்சர்ன்டா இருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஹேஸ் அன் அரெஸ்ட் இந்த டிசிஷன் டு பி கன்விக்ஷன் இல்லைனாலும் அந்த ஒரு பயம் இருக்கு அப்படின்றதுனால டொமஸ்டிக் ட்ராவல்ல வந்து பெரிய கன்சர்ன் இல்லைங்க. ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் தெர் இஸ் நாட் மச் ஐ ரியலி ஹர்ட் அபவுட் டொமஸ்டிக் ட்ராவல் ஆர் இந்த அட்டர்னிஸ் டிஸ்கஷன்லையுமே இது வந்திருக்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா விச் இஸ் அ ரிலையபிள், அதில் இல்லை. அட் த சேம் டைம் நம்ம இப்போ பேசும்போது ஏதாவது ஒரு அரெஸ்ட் இருந்தது, ஒரு கன்விக்ஷனோ இருந்தது ஃபார் எனி ரீசனிங் அப்படின்னும் போது இவங்களோட இம்பேக்ட் வந்து அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் தேர் சிட்டிசன்ஷிப் யூஸ்வலாக அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, நான் முன்னாடி கூட பேசின மாதிரி நம்ம நினைப்போம் மை ரெக்கார்ட்ஸ் ஆர் ஆல் எக்ஸ்பன்ஸ்ட். இதில் எங்க பிரச்சனை வரும்னா நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் டீட்டெயில்ஸ். நீங்க என்னவா இருந்தாலும் USCISஓ நீங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் விச் இஸ் த கான்சுலேட்ஸ் இல்லை CBP இங்கெல்லாம் வரும்போது as much as possible disclosure of information matters for you. ஏன்னா அது வந்து இன்டென்ட் அது. ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு அட்டர்னியோட கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது பண்ணலாம். தேர் ஆர் டைம்ஸ் லைக் இப்போ இது சிவிலா இல்லை கிரிமினல் அலிகேஷன்ஸா இதெல்லாமும் மேட்டர்ஸ் இன் யோர் ரெக்கார்ட்ஸ். த வேர்ஸ்ட் கேசஸ் நீங்க இன்டர்நேஷனல் ட்ராவல் பண்ணும்போது ஈவன் இஸ் அ கிரீன் கார்டு ஹோல்டர் இஃப் யூ ஹேவ் சம் அரெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் எனி திங் த லிமிடேஷன் இஸ் செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு உங்களை கொண்டு போகலான்ற ஒரு இடம் வரும். ரெண்டாவது வந்து அண்ட் ஆல்சோ யூ வில் பி நீங்க இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். த வேர்ஸ்ட் கேசஸ் அபேண்டன்மெண்ட் ஆஃப் த கிரீன் கார்டு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரலாம். அப்போ கூட யூ ஹாவ் அ ரைட். எப்படின்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க 407, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க வந்து உனக்கு இது நீயாவே வாலண்டரியா பண்ணிட்டு உனக்கு ஒரு டெம்பரரி ஸ்டேட்டஸ்க்கு போயிடுறியா அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதெல்லாம் கூட இட் வில் பி த்ரூ அன் இமிக்ரேஷன் ஜட்ஜ்.
இட்ஸ் நாட் லைக் வந்து உடனே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் யூ ஆர் அன் நேஷனல் ஒரு செக்யூரிட்டி த்ரெட் அப்படி இருக்கும்போது உங்களோட நேமோ இல்லை உங்களோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த பயம் இருக்கணுமே ஒழிய நான் ட்ராவல் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்கார்ட்ஸ் இருந்தது உங்களோட ஹிஸ்ட்ரியிலனா டெஃபினெட்லி இட்ஸ் சப்ஜெக்டிவ் மேட்டர் யூ நீட் டு கன்சிடர் அட்டர்னி. இப்போ இன்னொரு கொஸ்டின், லீகலா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 5th அமெண்ட்மெண்ட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட் டு ரிமைன் சைலண்ட் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ ஒருத்தங்க விசா ஹோல்டர்ல இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி டொமஸ்டிக் டிராவல் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் அவங்க வந்து ஒரு ஐஸ் கிட்டயோ இல்லை சிபிபி ஆஃபீஸ் கிட்டயோ அவங்க என்கவுண்டர் வந்து வருது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த ரைட் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாம்? அண்ட் ஏன்னா அவங்க வந்து லீகல் ஆப்ளிகேஷன் இருக்கு, அவங்க வந்து ரெக்கார்ட்ஸை காமிக்கணும், இந்த மாதிரி நீங்க வந்து லீகலாக தான் இருக்கீங்கன்னு கேட்டால் காமிக்க வேண்டியது லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ அப்போ எப்படி அதை பேலன்ஸ் பண்றது? வாட் தே ஷுட் நோ அண்ட் வாட் தே கேன் டூ அண்ட் வாட் தே கேனாட் டூ? ஓகேங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த டொமஸ்டிக் ட்ராவல் அதுலயே வந்து இவ்ளோ வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது. பட் யூ ஆர் ரைட். லைக் டெஃபினட்டா அன்டாக்குமெண்டடா இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இருந்தாங்கன்னா, அப்போ சப்ஜெக்டிவ் டு தேட்ன்னும் போது நீங்க வந்து செகண்டரி இன்ஸ்பெக்ஷனுக்கு பிளஸ் யூ ஆர் அண்டர் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அது வந்து கொஸ்டினிங்கே கிடையாது. இட்ஸ் அன் இன்ட்ரோகேஷன். நீங்க எப்படி அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, வித் அ ஸ்மைல் தி ஸ்பீக் ஆனாலும் நீங்க வந்து யுவர் சப்ஜெக்ட் இன்ட்ராகேஷன் வரும்போது யுவர் ரைட்ஸ் ஆர் வெரி வெரி லிமிட்டட். ஏன்னா நான் சிட்டிசன் வரும்போதே உங்களோட ரைட்ஸ் ஆர் நாட் த சேம். ஈவன் தோ லைக் நம்ம எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை பத்தி பேசினாலும் பீங் அ நான் சிட்டிசன் யூ ஆர் நாட் ஹேவிங் த ப்ரிவிலேஜ் என்றது தான் உண்மை. இதுதான் உண்மை. ஸோ ஆனால் இது டொமஸ்டிக் ட்ராவலில் வந்து இட் ஷுட் நாட் பி அன்லெஸ் யூ கேரி சம்திங் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். சி த டேட்டாஸ் ஆர் கெட்டிங் ஷேர்ட். ஒரு மெமோ வந்து 2025 வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து கான்சுலேட்டு கூட they will not get the details from the USCIS. இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்ல இருந்துமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஆடிட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ கூட the employees only will provide the USCISக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வாங்கி அங்க கொடுப்பாங்க. ஸோ ஆல் தோஸ் டேட்டா ஸ்டார்டட் லைக் அவங்க வந்து ஒரு மெமராண்டம் பண்ணி அதில் வந்து நவ் எவ்ரி டேட்டாஸ் லெட் இட் பி சிபிபி, லெட் இட் பி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர், USCIS எல்லாமே நாங்க ப்ராக்டிகலாவே பார்க்க ஆரம்பிக்கிறோம். the misrepresentation that happens at the DS 160 ஃபார்ம்ஸ்ல நீ ஒன்று போட்டிருக்கீங்க, இது என்னது அப்படின்னு கேட்கும்போதே we can understand all those data are getting shared. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 5th அமெண்ட்மெண்ட் ரைட் இஸ் மோஸ்ட்லி எக்ஸ்க்ளூசிவ். ரைட் டு ரிமைன் சைலண்ட், மிராண்டா ரைட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு கிரிமினல் அரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் they declare that like you have the right to remain silent சொல்லும்போது, அதே சமயம் நீங்க அட்டர்னியோட ப்ரிவிலேஜ் அண்ட் ஐ நீட் மை அட்டர்னி அட் திஸ் டைம் அப்படின்னு கேட்கும்போது டெஃபினட்டா ஐ வுட் சே நாட் யூ கேனாட் அவாய்ட் தட் ஆக்சுவலா. ஆனால் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் உங்களோட இந்த சர்ச் அட் யோர் ஹோம் ஆர் எனி திங் ஹேஸ் டு பி அ வாரண்ட். சும்மா அவங்களாம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐம் நான் இமிக்ரெண்ட் வீசா நான் எப்பவுமே பயத்திலே இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்டில் தட் அண்ட் ஆல் இஸ் யூ ஹேவ் தட் ரைட். இப்போ உங்கள் வீட்டில் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தே ஹாவ் டு கம் வித் அ வாரண்ட். அந்த மாதிரி வந்து வி ஹாவ் டு லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ டொமஸ்டிக் ட்ராவலில் எனக்கு தெரியும் இன்டர்நேஷனல் ட்ராவலில் தே கேன் ஆஸ்க் அஸ் டு அன்லாக் த ஃபோன் அண்ட் செக் இஃப் தே வாண்ட் டு, அண்ட் லேப்டாப்க்கும் த சேம் திங். பட் இந்த டொமஸ்டிக் ட்ராவலில் கேன் தே ரிக்வெஸ்ட் அ விசா ஹோல்டர் டு அன்லாக் த ஃபோன் அண்ட் லைக் அன்லாக் த லேப்டாப் அண்ட் தென் செக்? டெஃபினட்டா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி டிராவல் பண்ணும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் பி அண்டர் த அண்டர்ஸ்டாண்டிங் யோர் சப்ஜெக்ட் டு யோர் டிஜிட்டல் மீடியா சர்ச்சஸ், டிஜிட்டல் டிவைஸ் சர்ச்சஸ். நீங்கள் ஃபோனாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ப்ரையர் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் ஈவன் தே வில் ஆஸ்க் யூ டு ரீஇன்ஸ்டால் இன் சர்டன் பிளேசஸ். அது நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்கேன். நான் அந்த இதில் உள்ளார என்ட்ரி ஆகும்போது அவங்கள வந்து தட்ஸ் த ஒன்லி சாய்ஸ் யூ ஆர் கிவன். நீங்கள் திரும்பவும் ஒரு வேலை நமக்கு என்ன ஹோப் இருக்கும்னா இதை பண்ணி அப்படிதான் அவங்களோட கான்வர்சேஷனே இருக்கும். நீங்கள் இதை பண்ணுங்க, அப்போ வந்து தென் அட்லீஸ்ட் யூல் ஹாவ் அன் சாய்ஸ் தட் யூ கேன்
return back and come back அப்படிங்கிறம்போது we are just at a place to bargain that. அதனால digital privacy is zero. That too when you're at the CBP border. அதுதான் applicable. But at the same time, domesticல வரும்போது definitely வந்து I've not seen, to be honest, like when somebody so much subjected to your phone, and the seizing of your phone, அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு போய் நான் இது கேள்விப்பட்டதில்லை ஆக்சுவலா, unless as I keep saying ஒரு security threat இருக்கும்போது. ஓகே. ஸோ இப்போ நார்மலா இந்த சிச்சுவேஷன்ல டொமஸ்டிக் டிராவல் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க வந்து கேரி பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஒரு பாஸ்போர்ட்டோ இல்ல அதோட காப்பி தான். ஐம் வெரி கிளியர் தட் நாட் ஒரிஜினல் இஸ் நீடட். நீங்க எந்த விதத்துலையுமே யூ கேன் ஜஸ்ட் கீப் அ காப்பி ஆஃப் இட். இட் கேன் பி யுவர் பாஸ்போர்ட் ஆர் அ வேலிட் டிரைவர்ஸ் லைசன்ஸ். இது வந்து நீங்க யாருன்னு காட்டுறதுக்கான டாக்குமெண்ட். தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் திங், ஐடென்டிட்டி ஆஃப் யுவர் டாக்குமெண்ட். The second one is your visa status. Definitely it matters. ஸோ நீங்கள் ஒரு கிளியராக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவுமே பேசணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பிளேஸில் வந்து H1Bல இருப்பாங்க, அவங்கள H4 ஃபைல் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஒரு எவிடன்ஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது நான் H1Bல இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். ஏன்னா அது ஒரு பேனிக் மோடு தான் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் we have to be careful. நான் இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கேன், what documents reflects me, my visa status. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே we know about us. லைக் வந்து அதனால அந்த காப்பி இருந்தா போதும். ஒரு லேட்டஸ்டா ரிசிப்ட் நோட்டீஸ் இருக்கா, இதுல என்ன, am I eligible to be continuing to be here, நம்ம இப்ப 240 days பார்க்குறோம். See, நிறைய இடத்துல வந்து just people when they are able to even educate the officers, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் வந்து எல்லா இமிகிரேஷன் டீட்டெயில்ஸும் தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து க்ரீன் கார்டை ரெனியூ பண்ணியிருக்கும் போது கூட I-90 பண்ணியிருக்கும் போது கூட அந்த ரிசிப்ட் ஆஃப் த I-90 வில் ஹெல்ப் them டு ட்ராவல். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 551ன்னு ஒரு ஸ்டாம்பிங் போய் ஒரு லோக்கல் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் வாங்கிட்டு வந்து தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க when your green card is pending. இப்போ அதெல்லாம் எலிமினேட் ஆயிடுச்சு. along with the I-90 receipt notice you can travel and enter back. ஆனால் எல்லா ஆஃபீஸருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் ஆன் யுவர் நான் இமிக்ரண்ட் விசா, how does that reflect on you அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். and a copy is more than enough. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், சே ஃபார் எக்ஸாம்பிள் பை எனி சான்ஸ் ஒருத்தங்களை வந்து டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணும்போது டீடெயின் ஆயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த சுச்சுவேஷனில் வெளியில் ஃபேமிலி மெம்பரோ இல்லை எம்ப்ளாயரோ வந்து வாட் ஸ்டெப்ஸ் தே கேன் டேக்? I wish that doesn't happen to anyone. And it's a very panic situation. நான் பார்த்துருக்கேன் நான். அதனால it's not easy for anyone, no matter what, how prepared they are to handle it. அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், அது எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரியல. நான் ஒரு டார்கெட் சுச்சுவேஷன் சொல்லும்போது கூட அவங்க ஃபோனில் இருந்த 360 வச்சு அவங்க வந்து எந்த இடத்துலலாம் இருக்காங்கன்னு கூட அவங்க பார்த்தாங்க. பட் பிஃபோர் தட் they were allowed to talk on a call. ஸோ அவங்க எந்த சுச்சுவேஷன்லையுமே I've never seen நீங்கள் ஃபேமிலிக்கே தெரியாமல் 24 மணி நேரம் போச்சுன்ற இடத்துல இல்லை. அவங்கள வந்து கண்டிப்பா வந்து they will be allowed to talk, even if not from their phone, from the any other means. And based on the situation, they can have depending on what basis they are there, what is the reason for their detainment. இதெல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் the family can make a decision and they can take some support of the local attorneys. நிறைய இடத்துல வந்து there are immediate means இருக்கு, sources இருக்கு. நம்ம ஆஃபீஸில் அது பண்றது இல்லை. அந்த மாதிரியான the services itself, we are limited to business and legal immigration services. ஆனால் என் ஆஃபீஸ் பக்கத்துல இன்னொரு அட்டர்னி இருக்காங்க. immediately we used to guide them and then take care of it. ஸோ இப்போ இந்த டாபிக்ல வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பட் நீங்க இது எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா வந்துட்டு. ஸோ ஐ திங்க் வி ஆர் குட் அப்படியே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேடம், எங்களுக்கு வந்து லீகலாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இன்சைட் கொடுத்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. ஓகேங்க.